கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 139 சங்கீதம் 1 வசனம். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். தேவன் யாருக்கு பாவங்களை உணர்த்துகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் எல்லாருடைய பாவங்களையும் குறைவுகளையும் சுட்டிக்காட்டு கொண்டே இருப்பதில்லை. இன்று நானும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றும் வெறும் கிறிஸ்தவ போர்வில் வாழுகின்ற அநேக கிறிஸ்தவர்கள் தேவனோடு நெருங்கி வாழ பிரயாசப்படாமல் தேவனுக்கு பிரியமாய் அவர் சித்தம் செய்ய பிரயாசப்படாதவர்களுக்கு தேவன் உணர்த்துவதே இல்லை. ஒரு முறை இருமுறை தேவனால் உணர்த்தப்பட்டும் உணர்ந்து தனது தவறுகளை திருத்தி சரிபார்த்து திருந்தாதவர்களை தேவன் உணர்த்துவதே இல்லை. நாம் தேவனோடு நெருங்கி வாழ்தல் என்பது தேவனை நோக்கி ஜெபிப்பதிலும் அவருடைய வேதத்தை வாசித்து தியானிப்பதிலும் நாம் இருக்கும் பட்சத்தில் தேவன் நமக்கு எல்லாவற்றிலும் பாவங்களை நமக்கு உணர்த்துகின்றார். பாவங்களை தாவீது தனது சங்கீதத்தில் பாடுவது, தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் மற்றும் என் சிந்தைகளையும் சோதித்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீதைப் போல நாமும் உண்மையான உணர்வுகளோடு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது அவர் நம்மை சரியாக அறிந்து கொள்ளவும் உதவி செய்கிறார் என்று 139 சங்கீதம் 23-24 வசனங்களில் வாசிக்கலாம். ஆம், நாம் உண்மையாகவே தேவ ஒளியில் நடந்தால் மட்டுமே அதனை நன்கு அறிந்து திருந்தி நல் மனிதனாக வாழ தேவன் உதவி செய்வார். நாம் உள்ளத்தில் ஒன்றை வைத்து உதட்டில் மற்றொன்றை பேசிவிட்டு போக முடியாது. பொய்யான வார்த்தைகளை பேசியும் பொய்யான மாறுபான நடிப்புகளை நடித்தும் வாழ்ந்துவிட்டு மன சமாதானத்தோடே வாழ முடியாது. தேவ வசனங்களுக்கு புறம்பாக செயல்படும்போது உண்மையான இருதயம் குத்துண்டவர்களாய் காணப்படுகிறோம். சிறு சிறு தவறுகள் கூட செய்ய விடாமல் நம் மனது நம்மை தடுக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஒளியில் நடக்கின்றோம். அங்கே நம்மை மறைக்க கொஞ்சம் கூட இருள் இருப்பதே இல்லை. நாம் தேவனோடு அவரது ஒளியில் வாழும்போது இந்த இருள் போன்ற தவறுகள் பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது. ஆமென். God bless you.